அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம். இரவு 12 மணிக்குள் இந்த எளிமையான ஒரு பொருளை எப்படியாவது வாங்கிவிடுங்கள், பணவரவு பின்னி எடுக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு ஆல்ரெடி ஒரு சிறப்பு பதிவை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய சிறப்பு பதிவுகளை நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி, அன்றைய தினம் முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவங்க மற்றும் கோவிலுக்கு போக முடியாதவர்களுக்காக எளிமையான வழிபாட்டு முறை மற்றும் நாம ஜபங்கள், மந்திர ஜபங்கள், தாந்திரிக முறைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் போன பதிவுல வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு நாம ஜப முறையை பார்த்தோம். அந்த பதிவை பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்டுல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்குறேங்க. மேலும் நம்ம டிவைன் ட்ரூத் சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவு அவைலபிளாக இருக்கும். பொதுவாகவே மாதத்தின் முதல் தேதி அல்லது முதல் வெள்ளிக்கிழமை அன்று நாம் வாங்க வேண்டிய பணவசிய பொருட்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரலட்சுமி விரதம். அன்றைய தினம் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த பொருட்களில் குறைந்தபட்சம் ஒரு பொருளை வாங்கினால் கூட போதும், அதிரடியான பணவசியத்தை அது ஏற்படுத்தும். வாய்ப்பு இருக்கிறவங்க இதில் எத்தனை பொருட்களை வேணாலும் நீங்க வாங்கலாம். நம்ம பார்க்க போகும் அந்த பொருட்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னொரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. கடந்த ஒரு வாரமாக நம்ம வீடியோஸ்ல இப்ப நீங்க டிஸ்பிளேல பாக்குற இந்த வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்திருக்கோம். நிறைய பேர் நீங்க புக் பண்ணி இருக்கிறதுனால செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. இன்னும் 2 டேட் பேலன்ஸ் நமக்கு இருக்கு. செப்டம்பர் 9 மற்றும் செப்டம்பர் 10 இந்த 2 டேட்ல அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. உங்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க, அதற்கு பலிதம் இருக்காது. சோ ஜாதகம் பார்ப்பதற்கு கட்டணம், சார்ஜஸ் இருக்குங்க. சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் மட்டும் நீங்க சொன்னாலே போதும், ஜாதகத்தை கணித்து நம்மால் பலன்களை சொல்ல முடியும். அடுத்ததாக சில பேர் நீங்க மெசேஜ்ல கேட்கிறீங்க எவ்வளவு நேரம் நீங்க பேசுவீங்கன்னு. இதற்கு ஒரு டைம் லிமிட்லாம் கிடையாதுங்க. முதலில் ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால ஜாதக பலனை நம்ம சொல்லிடுவோம். அதற்கு பிறகு கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம். அடுத்ததாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை நம்ம சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. சோ இதுல இருந்தே உங்களுக்கு கிளியரா எல்லா டீடைல்ஸுமே கிடைச்சிடும். ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு நீங்க போன் கால் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய கால்ஸ் வந்துகிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால போன் கால் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க போதும். திரும்பவும் சொல்றேங்க, செப்டம்பர் 9 மற்றும் 10 இந்த 2 டேட்ஸ் தாங்க இப்போ அவைலபிளாக இருக்கு. ஆல்ரெடி புக் ஆயிருக்க அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு செப்டம்பர் 11 முதல் அந்த மாதத்தின் கடைசி வரை இருக்கும் டேட்ஸ்க்கு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் திரும்பவும் தரங்க. அந்த டைம்ல நீங்க தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கலாம். சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகும் பொருட்களை ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி காலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணிக்குள்ளாக நீங்க வாங்கிடுங்க. ராகு காலம் மற்றும் யமகண்டத்தை மட்டும் நீங்க தவிர்க்கணும். வெள்ளிக்கிழமைக்கான ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. சோ இந்த 2 டைமிங்ஸை மட்டும் நீங்க தவிர்த்திடுங்க. இந்த பொருட்களை வாங்குவதற்கு சிறப்பான நேரம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா சுக்கிரஹோரை நேரம் தாங்க. வெள்ளிக்கிழமையில் வரும் சுக்கிரஹோரை மிகவுமே விசேஷமானது. சோ வெள்ளிக்கிழமைக்கான சுக்கிரஹோரை நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இந்த 3 டைமிங்ஸ்ல எந்த நேரத்தை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது மிகவுமே விசேஷம். தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல ராகு காலம் மற்றும் யமகண்டத்தை தவிர்த்து காலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணிக்குள்ளாக எப்ப வேணாலும் நீங்க வாங்கலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பொருட்களை வாங்கலாம். நம்ம பார்க்க போகும் முதன்மையான முக்கியமான பொருள் கல்லுப்பு. ஜலமாணிக்கம், சமுத்திர ஸ்வர்ணம், பூமி கர்ப்பம்னு இந்த கல்லுப்பிற்கு சாஸ்திரத்துல நிறைய பெயர்கள் உண்டு. மகாலட்சுமி தாயார் நித்தியமும் வாசம் செய்யக்கூடிய பொருள் இந்த கல்லுப்பு. வீட்ல ஆல்ரெடி நீங்க உப்பு வச்சிருந்தாலும் வரலட்சுமி விரதம் அன்னைக்கு கட்டாயமாக குறைந்தபட்சம் ஒரு பாக்கெட் கல்லுப்பையா
பாக்கெட்டாவது நீங்க வாங்கிடுங்க. வாங்கிய கல்லுப்பு பாக்கெட்டை நீங்க பிரிக்காமல் அரை மணி நேரம் பூஜை அறையில வச்சுட்டு அதற்கு பிறகு கிச்சன் அல்லது ஸ்டோர் ரூமுக்கு எடுத்துட்டு போய் வச்சிருங்க. வரலட்சுமி விரதம் அன்னைக்கு கல்லுப்பை வாங்குவது மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்கு நம்ம நேரடியாக அழைத்து வருவதற்கு சமம். சோ யாருமே இதை நீங்க தவற விடாதீங்க. இரண்டாவது முக்கியமான பொருள் ஊறுகாய். எந்த வகை ஊறுகாய் வேணாலும் நீங்க வாங்கலாம். மகாலட்சுமி தாயார் மற்றும் குபேரர் இரண்டு பேருக்குமே பிடித்தமான பொருள் இந்த ஊறுகாய். யார் வீட்டில் இந்த ஊறுகாய் நிறைவாக இருக்கோ அந்த வீட்டில் செல்வ மழை பொழியும். இந்த ஊறுகாய் வகைகள்ல ஏதாவது சிறப்பான வகை இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்குங்க. நெல்லிக்காய் ஊறுகாய் வாங்குவது மிக மிக விசேஷம். நெல்லிக்காய் ஊறுகாய் கிடைக்காதவங்க எந்த வகை ஊறுகாய் வேணாலும் நீங்க வாங்கலாம். வாங்கிய பொருளை டைரக்டா நீங்க கிச்சன் அல்லது ஸ்டோர் ரூம்ல எடுத்துட்டு போய் வச்சிருங்க. மூன்றாவது மிக மிக முக்கியமான பொருள் மாதுளம் பழம். பொதுவாகவே மாதுள மரத்தினுடைய வேர், கிளை, பூக்கள், இலை, கனிகள் அனைத்திற்குமே பணவசிய தன்மை மிக மிக அதிகம். மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்கும் பிடித்தமான பழம் இந்த மாதுளம். மேலும் வராகி அம்மனுக்கும் உகந்த சூட்சமமான பழம். ஒரே ஒரு மாதுளம் பழம் வாங்கினால் கூட போதும். அதனுடைய முத்துக்களை எடுத்து கொஞ்சமா தேன் சேர்த்து மாலை நேரத்தில் சாயங்காலம் 6 மணி முதல் இரவு 9 மணிக்குள்ளாக பூஜை அறையில மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பாக நீங்க வைங்க. அல்லது வராகி அம்மன் போட்டோ வச்சிருக்கீங்கன்னா அங்க கூட நீங்க வைக்கலாம். வரலட்சுமி விரதம் அன்னைக்கு தேன் கலந்த இந்த மாதுளத்தை மகாலட்சுமி தாயார் அல்லது வராகி அம்மனுக்கு நைவேத்தியம் செய்யும் போது பணவரவில் அதிரடியான முன்னேற்றங்களை அது கொண்டு வரும். வீட்டுல நீங்க வராகி அம்மன் போட்டோவும் வச்சிருக்கீங்க, மகாலட்சுமி தாயார் போட்டோவும் வச்சிருக்கீங்க. ரெண்டு பேருக்குமே வைக்கலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்க வைக்கலாம், தவறு கிடையாதுங்க. அடுத்ததாக நாம் பார்க்க போவது பச்சரிசி. பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில் அரிசியை வாங்குவது வீட்டில் தானிய லட்சுமியை நிறைவாக இருக்க செய்யும். பச்சரிசி யூஸ் பண்ணாதவங்க நீங்க புழுங்கல் அரிசியோ அல்லது சாப்பாட்டிற்காக நீங்க பயன்படுத்தக்கூடிய எந்த வகை அரிசியை வேணாலும் வாங்கலாம். வீட்ல ஆல்ரெடி நீங்க அரிசி வச்சிருந்தாலும் வரலட்சுமி விரதம் அன்னைக்கு குறைந்தபட்சம் 1/2 கிலோ அளவிற்காவது அரிசியை வாங்கி நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்க. டைரக்டா கிச்சன் அல்லது ஸ்டோர் ரூம்ல நீங்க போய் வச்சிடலாம். அடுத்ததாக நாம் பார்க்க போவது மிக முக்கியமான ஒரு பணவசிய தாந்திரிக பொருள் பச்சை கற்பூரம். 10 ரூபாய்க்கு பச்சை கற்பூரம் வாங்கினால் கூட போதும். வாங்கிய பச்சை கற்பூரத்தை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி அல்லது மணி பர்ஸ், வேலட் அல்லது ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சிருங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த பச்சை கற்பூரத்துடன் ஜவ்வாதையும் நீங்க வாங்குங்க. ஜவ்வாது பவுடராகவும் வாங்கலாம் அல்லது லிக்விட் ஃபார்ம்லயும் நீங்க வாங்கலாம். பச்சை கற்பூரத்தை விரல்களாலேயே நீங்க நுணுக்க முடியும். அதாவது கொஞ்சம் பவுடர் ஃபார்முக்கு எடுத்துட்டு வாங்க. அதனுடன் கொஞ்சம் ஜவ்வாதையும் கலந்து பணம் வைக்கும் இடத்துல வச்சா அது இன்னமும் விசேஷம். மகாலட்சுமி தாயார் மற்றும் குபேரர் இரண்டு பேருக்குமே இந்த பச்சை கற்பூரம் மற்றும் ஜவ்வாது மிகவுமே உகந்த வாசனை பொருள். சோ வாய்ப்பு இருக்கிறவங்க கட்டாயமாக வாங்குங்க. அடுத்ததாக நாம் பார்க்க போவது மிக மிக முக்கியமான பொருள், கட்டாயமாக வாங்க வேண்டிய பொருள் மஞ்சள் குங்குமம். விரலி மஞ்சள் வாங்குவது மிகவுமே விசேஷம். அப்படி இல்லைனாலும் நீங்க மஞ்சள் தூள் கூட வாங்கலாம். பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் குங்குமத்தை வாங்குங்க. விரலி மஞ்சள் கிடைக்காதவங்க நீங்க குண்டு மஞ்சள் வாங்கலாம் அல்லது கஸ்தூரி மஞ்சளும் வாங்கலாம். எப்படி வேணாலும் நீங்க மஞ்சளை வாங்கலாம். விரலி மஞ்சள், குண்டு மஞ்சள் அல்லது கஸ்தூரி மஞ்சளாக வாங்க போறவங்க குறைந்தபட்சம் 2 எண்ணிக்கையில வாங்கணும். அதிகபட்சம் எவ்வளவு வேணாலும் நீங்க வாங்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்க போகும் பொருள் சர்க்கரை, கல்கண்டு, வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை, பனம் கற்கண்டு. இதில் குறிப்பாக வெள்ளை சர்க்கரை மற்றும் கல்கண்டு வாங்குவது மிகவுமே விசேஷம். வெள்ளை நிறமும் இனிப்பு சுவையும் சுக்கிர பகவானுக்கு விசேஷம். சோ இந்த இரண்டுமே கலந்த பொருள் இந்த கல்கண்டு அல்லது வெள்ளை சர்க்கரை. பணவரவுடன் சேர்த்து மனதிற்கு பிடித்த இனிப்பான செய்திகளையும் அது கொண்டு வரும். அடுத்ததாக நாம் பார்க்க போவதும் சுக்கிர பகவானுக்கு மிகவுமே விருப்பமான பொருள் வெள்ளை மொச்சை. வெள்ளை மொச்சை கொட்டை கிடைக்காதவங்க நீங்க நார்மலா இருக்கக்கூடிய மொச்சை கொட்டை கூட வாங்கலாம். சர்க்கரை மற்றும் வெள்ளை மொச்சை இந்த இரண்டு பொருட்களை வாங்குறவங்களும் அதை அரை மணி நேரம் பூஜை அறையில வச்சுட்டு அதற்கு பிறகு நீங்க கிச்சனுக்கு எடுத்துட்டு போங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த வெள்ளை மொச்சையை நாளைய தினமே நீங்க வேக வைத்து தாளித்து சுண்டல் போல நீங்க செஞ்சு மகாலட்சுமி தாயாருக்கு நைவேத்தியம் செய்யலாம். பிறகு அந்த பொருளை நீங்களும் சாப்பிடலாம், மற்றவர்களுக்கும் பிரசாதமாக கொடுக்கலாம். முடிந்தவரை வெள்ளை மொச்சை வாங்குவதற்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. கடைசியாக நம்ம பார்க்க போகும் பொருள் ஏலக்காய். ஜனவசியம் மற்றும் பணவசியம்னு தாந்திரிகத்துல இரண்டிற்குமே இந்த ஏலக்காய் பயன்படும். குறைந்தபட்சம் 6 எண்ணிக்கையில ஏலக்காயை நம்ம வாங்கணும். அதிகபட்சம் எவ்வளவு வேணாலும் நீங்க வாங்கலாம். வாங்கிய ஏலக்காயை அரை மணி நேரம் பூஜை அறையில வச்சுட்டு அதற்கு பிறகு 2 ஏலக்காயை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி அல்லது மணி பர்ஸ், வேலட், ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சிருங்க. மீதம் இருக்கும் ஏலக்காய்களை நீங்க சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.